ஹாய், திஸ் இஸ் அகி. வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 பெரிய பாம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெடுசா. மெடுசாங்கிறது ஒரு பொண்ணோட பேர் இல்லைங்க, இந்த பாம்போட பேர் தான். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எத்தனை பேர் சேர்ந்து இந்த பாம்பை பிடிச்சிருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்போட வயசு 10 தான் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கேன், இத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிருக்காங்களே, இந்த பாம்போட நீளம் எவ்வளோ உண்டு? இந்த பாம்போட நீளம் 25 அடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பை தூக்கணும்னா 15 பேர் வேணுமாம். அந்த அளவுக்கு நீளமாகவும் வெயிட்டாகவும் இருக்குமாம். இந்த பாம்பு நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிடும்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு வேளை சாப்பிடணும்னா மேக்ஸிமம் ஒரு பிளேட் இல்லை 2 பிளேட் நிறைய சாப்பிட வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனா அந்த பாம்பு ஒரு வேளைக்கு 45 கிலோ வரைக்கும் சாப்பிடுமாம். அதே மாரி கம்மியா உணவு கொடுத்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருமாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து நம்ம வீடியோவில் ஒரு பெரிய பாலடைஞ்ச பில்டிங்கில் சில ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு வேற பில்டிங் கட்டணும்னு சொல்லி உள்ள இருக்க எல்லா அறையுமே திறந்து பார்த்துருக்காங்க. என்னதான் இருக்குன்னு சொல்லி திறந்து பார்க்கலாம்னு திறந்து பார்த்துருக்காங்க. அதில் ஒரு அறை மட்டும் ரொம்ப நாளாக திறக்காமே இருந்திருக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் அந்த ரூமை திறந்து பார்த்தப்போ உள்ள பெரிய சைஸில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஜேசிபியை வச்சு அந்த உருவத்தை வெளியே எடுத்திருக்காங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கா அது மிகப்பெரிய பாம்புண்டு. அதை பார்த்து அந்த ஒர்க்கர்ஸ் போட்டோவை வீடியோவை எடுத்திருக்காங்க. அதில் ஒரு வீடியோவில் இந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இவ்வளவு பெருசா இருக்கு, இது எவ்வளவு நீளம் இருக்குன்னு அளந்து பார்த்தப்போ 33 அடி வரைக்கும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல ரொம்பவும் வெயிட்டாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது 2013 மலேசியாவில் நடந்திருக்கு. அங்க ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த பில்டிங்ல வேலை செய்யற சில ஒர்க்கர்ஸ் அங்க உள்ள ஒரு புதர்ல ஒரு பெரிய பாம்பை பார்த்திருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பாம்பை அடிச்சு பிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா பிடிச்ச 3 நாள்ல அந்த பாம்பு இறந்து போயிருந்திருக்கு. சரி, இதை வெளியே எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டலாம்னு சொல்லி வெளியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பாம்பு பிக்கப் ட்ரக்ல ஏத்திருக்காங்க. ஆனா அந்த பிக்கப் ட்ரக்கோட இந்த பாம்பு தான் ரொம்பவும் பெருசா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு இறக்குறதுக்கு முன்னாடி 75 முட்டை வரைக்கும் இட்டுட்டு போயிருந்திருக்கு. இந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கு, இதோட முட்டை எவ்வளவு பெருசா இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த சம்பவம் அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு. அமெரிக்காவில் ஒரு ஆற்றுல மீன் பிடிக்க ஒருத்தர் போயிருந்திருக்காரு. அங்கே ஒரு போட்டில் உட்காந்து மீனும் பிடிச்சிருந்திருக்காரு. அப்போ தண்ணியில் ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சிருக்கு. அது பெரிய மீனாக தான் இருக்குன்னு நினச்சா அதை பிடிச்சிருந்திருக்காரு. அதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு பெரிய பாம்புண்டு. நாமெல்லாம் தூரமாக ஒரு பாம்பை பார்த்தாலே ஓடிடுவோம்ல. ஆனால் அவர் பிடிச்சது பாம்புன்னு தெரிஞ்சு அதோட வாழை பிடிச்சி விளையாடிருந்திருக்காரு. அந்த பாம்பை பாய்ந்து ஓடினாலும் இவர் அந்த பாம்பை விடவே இல்லை. அந்த பாம்புக்கு வந்த சோதனையை நீங்களே பாருங்க. இந்த சம்பவம் 2ஆம் உலக போர்ல தான் நடந்திருக்கு. ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர் போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட நாட்டுக்கு ஹெலிகாப்டர்ல போயிருந்திருக்காரு. அப்படி போய்கிட்டே இருந்தப்போ ஒரு இடத்துல ரொம்ப பெருசா ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாம்புண்டு. அதை பார்த்து அவர் ரொம்பவும் பயந்துருக்காரு. என் வரலாற்றுலயே இந்த மாதிரி பெரிய பாம்பை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா நான் பார்த்திருக்கேன், இதை யார்ட்டையும் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த ஒரு பழைய கேமரா வச்சு அந்த பாம்பை போட்டோ எடுக்கலாம்னு போயிருந்திருக்காரு. போட்டோ நல்லா தெளிவா தெரியலன்னு சொல்லி ஹெலிகாப்டர் அந்த பாம்புக்கு பக்கத்துல கொஞ்சம் கிட்ட போய் எடுத்திருந்திருக்காரு. ஆனா அந்த பாம்பு தரையில இருந்து கொஞ்சம் மேல அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணி இருந்திருக்கு. ஒரு வழியா அவர் அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு. இந்த போட்டோவை கொண்டு போய் CIA ஹெட் குவார்டர்ஸ்ட கொடுத்தப்போ அதை அவங்க செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. இந்த பாம்பு கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேல இருக்கும்னு சொல்லி இருந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்டா 200 அடிண்டா ஒரு நல்லா வளர்ந்த 30 மனுஷங்க இருக்காங்களே, அவங்க லைனா படுக்க வச்சா எவ்வளவு நீளமா இருப்பாங்களோ அதுதான். இப்ப பார்த்த பாம்புகள் லிஸ்ட்லயே எனக்கு ரொம்பவும் பயத்தை கிரியேட் பண்ணது இந்த பாம்பு தான். ஓகே, இந்த பாம்புகள் லிஸ்ட்லயே உங்களுக்கு எந்த பாம்பு நேரில் வந்தா ரொம்பவும் பயத்தை கிரியேட் பண்ணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.